இன்றைய மழை நிலவரம், டிட்வா புயல் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். டிட்வா புயல் காரணமாக திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று ஆரஞ்ச் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களிலும் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது தவிர சேலம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தை தவிர மற்ற மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பில்லை எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இன்று டிட்வா புயலின் தாக்கத்தால் தென்கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகம் வரை தரைக்காற்று வீசக்கூடும் எனவும், வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகம் வரை தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் பெரிய அளவில் மழை இல்லாத நிலையில் செம்பரம்பாக்கம், பூண்டி நீர்த்தேக்கங்களில் உபரி நீர் திறப்பு குறைக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் காரணமாக திருவள்ளூரில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட்டும், சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று காலை முதல் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் விட்டுவிட்டு மிதமான மழையே பெய்து வருகிறது. பட்டினப்பாக்கம், எண்ணூர் கடலோர பகுதிகளில் மட்டும் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செம்பரம்பாக்கம், பூண்டி ஏரிகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்ட நிலையில் பெரிய அளவில் மழை இல்லாததால் நீர் திறப்பு குறைக்கப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து வினாடிக்கு 3000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் தற்போது 500 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பூண்டி ஏரியில் நீர் திறப்பின் அளவு 3000 கன அடியிலிருந்து 750 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் கொட்டி தீர்த்த மழையால் வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீரை பொதுமக்கள் பாத்திரத்தால் வெளியேற்றிய காட்சிகள் தான் இவை. டிட்வா புயல் தாக்கத்தால் திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இரவில் இருந்து கனமழை பெய்து வருகிறது. தொடர் மழையால் திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட ஆறுமுகத்தோட்டம், சூரியகுளம், தென்கரை உள்ளிட்ட பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை மழை நீர் சூழ்ந்துள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேரூராட்சிக்கு உட்பட்ட பூக்கார தெரு சுனாமி குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்து நிற்கும் மழை நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. போதிய வடிகால் வசதி இல்லாததால் மழை நீர் வெளியேற வழி இல்லாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி, திருவெண்காடு, வேட்டங்குடி, மாதானம் உள்ளிட்ட பகுதிகளில் 30,000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் தொடர் கனமழை காரணமாக நீரில் மூழ்கி அழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வயலில் தேங்கிய நீரை வடிய வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கிடையே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள டிட்வா புயலால் கடலூர், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மரக்காணத்தில் 19 மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் 6வது நாளாக கடலுக்கு செல்லாததால் வாழ்வாதாரம் இழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் தேவர்சோலை பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்ததால் பிடிக்கப்பட்ட புலி மீண்டும் வனப்பகுதியில் விடப்பட்ட காட்சிகள் தான் இவை. கூடலூர் அருகே உள்ள தேவர்சோலை பகுதியில் கடந்த 3 மாதங்களாக புலி ஒன்று சுற்றி வந்தது. தொடர்ந்து கால்நடைகளை இந்த புலி தாக்கி வந்தது. இதனால் பொதுமக்கள் அச்சத்தில் இருந்த நிலையில் புலியை பிடிக்க வனத்துறையினர் தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வனத்துறை வைத்த பிரம்மாண்ட கூண்டில் புலி சிக்கியது. இந்த ஆண் புலிக்கு 3 வயது என்று வனத்துறை தெரிவித்துள்ளது. இது வந்து எக்ஸ்ப்ளோரிங் ஏஜில் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, முதுமலையில் வந்து எம்ஸ்டைப்ஸ் டேட்டாவெல்லாம் வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணி லாஸ்ட் 1 இயரோட டேட்டா எடுத்து அந்த எம்ஸ்டைப்ஸ் டேட்டாவில் எங்கே வந்து டெரிட்டரி மார்க் பண்ண மேல் டைகர் இல்லை அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல தான் வந்து நம்ம இந்த டைகரை கொண்டு போய் ரிலீஸ் பண்ண போகிறோம். தொடர்ந்து பிரம்மாண்ட கூண்டிலிருந்து சிறிய கூண்டிற்கு மாற்றப்பட்ட புலியை வாகனம் மூலம் முதுமலை வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விடுவித்தனர். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி இந்த ஆண்டும் பக்தர்கள் மலை ஏற அனுமதி வழங்கப்படாது என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருவண்ணாமலையில் வரும் 3ஆம் தேதி அதிகாலை பரணி தீபமும், அன்று மாலை அண்ணாமலையார் மலையில் மகாதீபம் ஏற்றும் நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. கடந்த ஆண்டு பெஞ்சால் புயலால் கனமழை பெய்ததால் பக்தர்களின் நலன் கருதி மலை ஏற அனுமதி மறுக்கப்பட்டது. தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு டிட்வா புயல் காரணமாக மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நிலச்சரிவு அபாயம் ஏற்படலாம் என்பதால் இந்த ஆண்டும் மலை ஏற பக்தர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது.
இந்த நடவடிக்கைக்கு பக்தர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மலை மீது மகாதீபம் ஏற்றுவதற்காக 5.25 அடி உயரமும் 300 கிலோ எடையும் கொண்ட பஞ்சலோகத்தால் ஆன மகாதீப கொப்பரைக்கு ஊழியர்கள் வண்ணம் தீட்டி 1000 கால் மண்டபத்தில் தயார் நிலையில் வைத்துள்ளனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். குட்ட குட்ட குனிய மாட்டோம், நிமிர்ந்து நடைபோடுவோம் என்று மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு திமுக எம்பிக்களுடன் ஆலோசனை நடத்திய பின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று பெருமையாக சொல்லிக்கொண்டே தமிழ்நாட்டு மக்களின் குரலை மத்திய பாஜக அரசு புறக்கணிப்பது சரியா என்று வினவியுள்ளார். தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை, தேவைகளை கடிதங்களாக, நேரில் மனுக்களாக, சட்டமன்ற தீர்மானங்களாக எடுத்து சொல்லியும் காதில் வாங்காமல் இருப்பது நியாயமல்ல என்றும் சாடியுள்ளார். அதிகமான வரி வருவாயை தரும் மாநிலமான தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்வதை மனசாட்சி உள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறியுள்ள முதலமைச்சர், மத்திய அரசின் வஞ்சனைகளை கடந்துதான் நாட்டிலேயே அதிகமான 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை அடைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குட்ட குட்ட குனிய மாட்டோம், நிமிர்ந்து நடைபோடுவோம் என்று சூளுரைத்துள்ள முதலமைச்சர், நெல் ஈரப்பத வரம்பை உயர்த்தாதது, கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்ட விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பாக வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதிகளிடம் மத்திய பாஜக அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும்படி அதிமுகவினருக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் பொதுமக்கள் அனைவரும் வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்புகளுக்கு ஏற்றவாறு உரிய நெறிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்புடன் இருக்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளார். புயலின் தீவிரம் உணர்ந்து அதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்ள களத்தில் தயாராக இருக்கும்படி அதிமுகவினருக்கும் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னைப் போலவே இருப்பான். ஆனால் எனக்கு நடந்த கொடுமை உங்களுக்கெல்லாம் தெரியும். என்னுடைய உயிரைத்தான் அவன் பறிக்கவில்லை. பாமக தலைவர் அன்புமணி குறித்து அவரது தந்தையும் பாமக நிறுவனருமான ராமதாஸின் ஆதங்கம்தான் இது. நெய்வேலியில் பாமக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், தேர்தல் ஆணையத்தை அன்புமணி விலைக்கு வாங்கிவிட்டதாக குற்றம் சாட்டினார். இந்த உரிமையை இனி யாரும் பறிக்க முடியாது. எந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் பறிக்க முடியாது. அந்த வகையிலே தான் இன்றைக்கும் டெல்லி ஹைகோர்ட்டிலே வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். சூழ்ச்சியினாலே தன்னை தலைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். கூட இருந்தவனெல்லாம் விலைக்கு வாங்கினேன், வாங்கிட்டு இருக்கிறேன். இப்போ தேர்தல் கமிஷன்லேயே விலைக்கு வாங்கிட்டேன். தனது உழைப்பை வீண் போக விடமாட்டேன் என்றும் தன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது என்றும் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்தார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் விவகாரத்தில் பிரதமர் மோடி தலையிட்டு அவற்றுக்கு அனுமதி தர வேண்டும் என்பது உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. நிதி ஆணையத்தின் வாயிலாக நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம், அந்த ஆணையம் அளித்துள்ள அதிகார பகிர்வுகளை அளிக்க மறுப்பது என மாநில உரிமைகளை மதிக்காமல் தமிழக அரசை மத்திய அரசு வஞ்சிப்பதாக கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் புதிய வழித்தடத்திற்கு 31,450 கோடி ரூபாய்க்கு பதிலாக வெறும் 301 கோடி ரூபாய் மட்டும் ஒதுக்கி மத்திய அரசு பாரபட்சத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கோவை மதுரை விமான நிலைய விரிவாக்கம், மதுரை பன்னாட்டு விமான நிலைய திட்டம் ஆகியவற்றுக்கு அனுமதி வழங்க மத்திய அரசை வலியுறுத்தப்படும் என்று திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கலைஞர் பல்கலைக்கழக சட்ட முன்வடிவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கவும், ஆளுநருக்கு கால நிர்ணயம் செய்யும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை 17 விழுக்காட்டில் இருந்து 22 விழுக்காடாக உயர்த்திட மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு சமரசிக்ஷா திட்டத்தின் கீழ் விடுவிக்கப்பட வேண்டிய 3,548 கோடி ரூபாயை
உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளால் தொழிலாளர்களின் உரிமை பாதிக்கப்படக்கூடாது என்றும் மத்திய அரசை வலியுறுத்த எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாஜகவின் சித்து விளையாட்டால் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் விலகி இருக்கலாம் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து வெளியேறும் நிலை ஏற்பட்டிருப்பது அந்த கட்சிக்கு உகந்தது அல்ல என்றும் கூறினார். பாஜகவினரால் செங்கோட்டையன் அவர்களுக்கும் பழனிசாமி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையிலே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லையா? எல்லா பிரச்சனைகளிலும் தலையிடுகிற பாஜக இந்த பிரச்சனையில் ஏன் வெளிப்படையாக தலையிடவில்லை அல்லது அவர்களை சேர்த்து வைக்க முயற்சிக்கவில்லை? அதிமுகவை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க அவர்கள் ஏன் விரும்பவில்லை? அதிமுகவில் இப்படி ஒரு பலவீனம் ஏற்படுவதை பாஜக ஏன் வேடிக்கை பார்க்கிறது? இது போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட பிரச்சனை மட்டும்தான் காரணமா அல்லது பாஜகவின் சித்து விளையாட்டுகளில் இதுவும் ஒன்றா? அதிமுகவை நெருக்கடி நிலைக்கு தள்ளியதில் பாஜகவிற்கு பங்கு இருக்கலாம் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். ராகுல் சோனியா மீது புதிய எஃப்ஐஆர், கர்நாடகாவில் முடிவிற்கு வந்த காங்கிரஸ் உட்கட்சி பூசல் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். நேஷனல் ஹெரால்ட் மோசடி தொடர்பாக காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மீது டெல்லி காவல்துறை புதிதாக வழக்கு பதிவு செய்துள்ளது. நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையை நடத்தி வந்த அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் நிறுவனம் நொடிந்த நிலையில் இருந்தபோது சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோரை பங்குதாரர்களாக கொண்ட யங் இந்தியா நிறுவனம் அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் நிறுவனத்தின் 90 கோடி ரூபாய் கடனை அடைத்து அதன் 2000 கோடி ரூபாய் சொத்துக்களை அபகரிக்க முயன்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான வழக்கு டெல்லியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோருக்கு எதிராக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அண்மையில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். இந்நிலையில் நேஷனல் ஹெரால்ட் நிதி மோசடி தொடர்பாக சோனியா காந்தி, ராகுல் காந்தி உட்பட 6 பேர் மீது டெல்லி காவல்துறை புதிதாக வழக்கு பதிவு செய்துள்ளது. 2008ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை அளித்த ஆவணங்கள் அடிப்படையில் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் நிறுவன பங்குகளை யங் இந்தியா நிறுவனத்திற்கு மாற்றுவதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சி அந்நிறுவன அதிகாரிகளிடம் கலந்து ஆலோசித்தார்களா என்பது குறித்து விசாரிக்க காவல்துறை திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்காக அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் நிறுவன அதிகாரிகளுக்கு விரைவில் சம்மன் அனுப்பப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கர்நாடகாவில் துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாருக்கு காலை உணவு விருந்தளித்த முதலமைச்சர் சித்தராமையா தங்களுக்கிடையே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கர்நாடக முதலமைச்சர் பதவிக்காக சித்தராமையா மற்றும் டி.கே. சிவகுமார் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வந்த நிலையில் காங்கிரஸ் தலைமை ஆலோசனை நடத்தவுள்ளது. இந்நிலையில் துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரை காலை உணவு விருந்துக்காக முதலமைச்சர் சித்தராமையா அழைப்பு விடுத்தார். அதன்படி பெங்களூருவில் உள்ள சித்தராமையாவின் இல்லத்தில் இருவரும் இட்லி, சாம்பார், உப்மா ஆகியவற்றை சாப்பிட்டனர். தொடர்ந்து இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது எம்எல்ஏக்கள் சிலர் அமைச்சர் பதவி கேட்டு கட்சி தலைமையை அணுகியதாகவும் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறினார். தொடர்ந்து பேசிய டி.கே. சிவகுமார் கட்சிக்குள் எந்த பிரிவுகளும் இல்லை என்றார். The leadership issue is concerned. We go by my party high command. Whatever my party high command tells, it is our decision. 2028ஆம் ஆண்டு கர்நாடகாவில் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் என்றும் சிவகுமார் பேசினார். 2026ஆம் ஆண்டுக்கான மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் அட்டவணையை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் மும்பை இந்தியன்ஸ், ஊபி வாரியர்ஸ், டெல்லி கேபிட்டல், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, குஜராத் ஜெயண்ட்ஸ் அணிகள் பங்கேற்கின்றன. ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த கிரிக்கெட் தொடரின் அட்டவணையை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது. தொடரின் முதற்கட்ட போட்டிகள் நவி மும்பையில் ஜனவரி 9 முதல் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. ஜனவரி 19 முதல் பிப்ரவரி 5ஆம் தேதி வரை 2ஆம் கட்டம் மற்றும் இறுதிக்கட்ட போட்டிகள் குஜராத்தின் பரோடாவில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த T20 கிரிக்கெட் தொடரில் மொத்தம் 20 லீக் போட்டிகள் நடைபெற உள்ளன. ஜனவரி 9ஆம் தேதி நடைபெறும் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. பிப்ரவரி 3ஆம் தேதி எலிமினேட்டர் மற்றும் 5ஆம் தேதி இறுதிப் போட்டிகள் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு முதல் இந்த தொடர் நடைபெற்று வருகிறது. நடப்பு சாம்பியன்ஸான மும்பை இந்தியன்ஸ் அணி 2 முறையும், பெங்களூரு அணி 1 முறையும் கோப்பையை வென்றுள்ளன.
தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான டெஸ்ட் தொடரை இழந்த இந்திய அணி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் முதல் ஒருநாள் போட்டியில் இன்று விளையாடுகிறது. இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வந்துள்ள பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி 2 டெஸ்ட் போட்டி 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாடுகிறது. இதில் 2 டெஸ்ட் போட்டிகளிலும் தோல்வியடைந்த இந்திய அணி 25 ஆண்டுகளுக்கு பிறகு சொந்த மண்ணில் மோசமான தோல்வியை பதிவு செய்தது. இந்நிலையில் முதல் டெஸ்டில் சுப்மன் கில்லிற்கு காயம் ஏற்பட்டதால் ஒருநாள் கிரிக்கெட் அணியில் கேப்டனாக KL ராகுல் செயல்பட உள்ளார். மேலும் ஒருநாள் போட்டியில் ஆல்ரவுண்டர் ஜடேஜா, விக்கெட் கீப்பர் பந்த் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இன்று மதியம் 1:30 மணிக்கு ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் முதல் ஒருநாள் போட்டி தொடங்க உள்ளது. வெற்றி பயணத்தை தொடரும் முனைப்பில் தென்னாப்பிரிக்காவிற்கும் தோல்விக்கு பழிதீர்த்ததற்கு வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணியும் விளையாட இருப்பதால் ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. குட்கா விளம்பரம் தொடர்பான வழக்கில் தாம் சர்க்கரை தடவிய ஏலக்காய் விளம்பரத்தில்தான் நடித்ததாக சல்மான்கான் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. பாலிவுட் நடிகர் சல்மான்கான் குங்குமப்பூ தடவிய ஏலக்காய் விளம்பரத்தில் நடித்தது தொடர்பாக பாஜக நிர்வாகி ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதில் குங்குமப்பூ தடவிய ஏலக்காயை எப்படி 5 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியும், அவர் குட்காவை தான் விளம்பரம் செய்தார் என குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக பிரதீப் என்பவர் கோட்டா நுகர்வோர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவுக்கு பதிலளிக்க சல்மான்கான் மற்றும் ராஜ்ஸ்ரீ பான் மசாலா நிறுவனத்திற்கு உத்தரவிட்டது. அதன்படி எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த சல்மான்கான் குட்கா பான் மசாலா விளம்பரத்தில் நடிக்கவில்லை என்று குறிப்பிட்டார். மேலும் தாம் நடித்தது சர்க்கரை பூசிய ஏலக்காய் விளம்பரத்தில் தான் என்றும் இந்த விவகாரத்தில் தன் மீது தேவையில்லாமல் குற்றம் சாட்டப்படுவதாகவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சல்மான்கான் அந்த பான் மசாலாவின் விற்பனையாளரும் அல்ல, உற்பத்தியாளரும் அல்ல என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனை மனுதாரர் ஏற்க மறுத்த நிலையில் சல்மான்கான் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் வழக்கை டிசம்பர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. கடந்து 58 எனக்கு நீ வருத்தப்படுத்துறாங்க 48 கடந்து. காவலன் திரைப்படத்தில் வரும் தனது நகைச்சுவை காட்சி போல் உதயநிதி வயதை மாற்றி மாற்றி நடிகர் வடிவேலு பேசியதால் கலகலப்பானது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மண்ணடியில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கொட்டும் மழையிலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வடிவேலு மேடை ஏறியதும் மாற்றி மாற்றி பேசியதால் சிரிப்பலை எழுந்தது.